ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீஷோவில் எனக்கு ஆர்டருங்களை பற்றி காட்டதாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பட் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தம்ப்நெயில்ல எனக்கு ப்ராப்பராக செட் பண்ண தெரியல. அதுக்காக தாங்க நான் டிலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு டப்பா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது 1/2 kg தாங்குது. எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு பார்க்கவும் நல்லா இருக்குது. அரேஞ்ச் பண்ணி வச்சா சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கண்ணாடி வேண்டாம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக்கில் ஆர்டர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் இல்லையா, கரண்டியெல்லாம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி, வாலில் பேஸ்ட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் அது. பார்க்குறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்தது. ரொட்டேட் ஆகுது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அது வாலில் பேஸ்ட் ஆகலை. வால்லையும் பேஸ்ட் ஆகலை, டைல்ஸ்லேயும் பேஸ்ட் ஆகலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் ரிட்டன் போட்டுட்டேன். எனக்கு பிடிக்கல இது. நீங்களுமே வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்புறம் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, 1 kg பிடிக்கிற மாதிரி இந்த நம்மளுக்கு துவரம்பருப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அரிசி மாவு இதெல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டப்பா தான் இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது. நான் அதில் அடுக்கி வச்சு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சது பார்த்ததுக்கப்புறமா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னுடைய கிச்சனே சூப்பராகிடுச்சு இது எல்லாமே அடுக்கி வச்சதுக்கப்புறமா. நிஜமாவே இதுவும் ஒர்த் தான் சொல்லுவேன். ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஊதுவத்தி தாங்க. இது நான் நிஜமாவே நினச்சேன், ஆன்லைனில் வர்றது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, வாசனை நல்லா இருக்குமா, ஏமாற்றுவாங்களா அப்படின்னு யோசித்தேன். பட் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், வாசனை அந்த அரோமா ஒரு தெய்வீகமாக இருக்கும் இல்லையா, அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அது அந்த நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நிஜமாக சூப்பராக இருக்குங்க. நான் என்னுடைய பூஜை ரூமில் ஏற்றுறது எனக்கு ஹால் வரைக்கும் வருது அந்த அரோமா. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ரீயூசபிள் டிஷ்யூ தாங்க. இதுவும் நிஜமாவே நம்மளுக்கு யூஸபிள் தான். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பருங்க, ஒர்த். வால் ஹேங்கிங் தவிர.